மக்கள். இவங்க பெரும்பாலும் தமிழகத்துல தென் மாவட்டங்கள்ல வாழறாங்க. மலை சார்ந்த பகுதிகளில் வாழற இவங்களோட பிரதான தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா தேன் எடுக்கிறது, கிழங்கு எடுக்கிறது, மலையை சீர் செஞ்சு விவசாயம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. மற்ற மனிதர்களோட இவங்க அவ்வளவு இயல்பா பழக மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சமூகத்துல பிறந்து அவங்களுக்காக பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அதுல ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க மல்லிகா. அவங்கள பத்தி தான் இந்த வாரம் நாம நம்பிக்கை மனிதர்கள் நிகழ்ச்சியில பார்க்க போறோம். மாவட்டம் சிலம்பங்கானல் மலைப்பகுதியில 4 பளியர் குடும்பங்கள் வாழ்ந்தாங்க. அதுல ஒண்ணு மல்லிகாவோட குடும்பம். மல்லிகாவோட அப்பா பேரு மணி. அவரு அங்க இருக்க மலைப்பகுதியை சீர் செஞ்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சாரு. அங்கதான் ஆரம்பிச்சது பிரச்சனை. அங்க இருந்த பெரிய மனிதர் ஒருத்தர் மணியோட நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செஞ்சாரு. மணி அதை மறுக்கவே மணி அவங்க வீடு புகுந்து தாக்கினாங்க. இந்த தாக்குதலுக்கு உள்ளான மணிக்கு நியாயம் கேட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்னப்போ மல்லிகாக்கு வயசு 5. ஆனா அங்க அவங்களுக்கு நீதி கிடைக்கல. இதனால மல்லிகா மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. பின்னால் அவங்க ஒரு பெரிய போராளியா மாறுறதுக்கு இந்த சம்பவமும் ஒரு முக்கிய காரணமா இருந்துச்சு. பல்வேறு பிரச்சனைகள் காரணமா வாலகிரி பகுதிக்கு மாறினாங்க மல்லிகாவோட குடும்பம். அங்க போன உடனேவே மல்லிகாவோட அப்பா குடிக்கு அடிமையானாரு. பல்வேறு குடும்ப சிக்கல்கள் காரணமா மலைப்பகுதியில வேலை செஞ்சு தன்னோட குடும்ப வாழ்க்கையை நகர்த்த ஆரம்பிச்சாங்க மல்லிகா. அவங்களோட சமூக வழக்கப்படி 13 வயசுல மல்லிகாக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாண வாழ்க்கையும் அவ்வளவு சிறப்பா அமையல. பல்வேறு கஷ்டங்களுக்கு நடுவுல 2 குழந்தைகளுக்கும் தாயானாங்க மல்லிகா. அந்த சமயத்துல தான் ஒரு தொண்டு நிறுவனம் அந்த பகுதிக்கு வந்துச்சு. தன்னோட மனக்காயத்துக்கு மருந்தா மல்லிகா அந்த தொண்டு நிறுவனத்தோட சேர்ந்து பிள்ளைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்கறது, மருத்துவ உதவி செய்யறது, அரசாங்க அலுவலகங்களுக்கு போய் வர்றதுன்னு பல்வேறு சமூக சேவைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. துவைச்ச சட்டை போட்ட மனுஷங்க கூட பேசுறதே தப்புன்னு நினைக்கிற பளியர் சமூக மக்கள் மல்லிகாவை வெறுத்து ஒதுக்கினாங்க. அவரோட கணவரும் அவங்கள புரிஞ்சுக்காம வெறுத்து ஒதுக்கினாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மல்லிகாவோட கணவர் 2 குழந்தைகளையும் பறிச்சுக்கிட்டு மல்லிகாவை வீட்டை விட்டே துரத்திட்டாரு. மனம் வந்து போன மல்லிகா மஞ்சளாறு பகுதியில இருக்க அவங்களோட உறவினர்களோட போய் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. தொண்டு நிறுவனம் மூலமா கிடைச்ச அனுபவம் மூலமா அந்த பகுதியில இருக்க மக்களுக்கு மருத்துவ உதவி செய்யறது, அரசாங்க அலுவலகங்களுக்கு போய் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகையை வாங்கி கொடுக்கறது, முக்கியமா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்த சாதி சான்றிதழை வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பகுதி மக்கள் மல்லிகாவை முழுமையா நம்ப ஆரம்பிச்சாங்க. தங்களோட பிரச்சனை எல்லாத்தையும் மல்லிகாவை தேடி போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. சுமூகமா போயிட்டு இருந்த மல்லிகாவோட வாழ்க்கையில மறுபடியும் பெரிய பிரச்சனை காத்துட்டு இருந்துச்சு. பளியரின மக்கள் சீர் செஞ்சு விவசாயம் செஞ்சுட்டு இருந்த நிலத்தை ஒரு கும்பல் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செஞ்சாங்க. இதனால பளியரின மக்கள் தாக்கப்பட்டாங்க. ஏற்கனவே தன்னோட தந்தை தாக்கப்பட்டு நிலத்தை பறிகொடுத்த வேதனையில இருந்த மல்லிகா இந்த மக்களுக்காக போராட முடிவு செஞ்சாங்க. பளியரின மக்களுக்கும் தைரியம் கொடுத்து அந்த மக்களையும் போராட்ட களத்துல கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்த மல்லிகாவுக்கு பல்வேறு தாக்குதல்களும் கொலை மிரட்டல்களும் வந்துச்சு. ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாத மல்லிகா நீதிமன்றம் வர போய் பளியரின மக்களோட நிலங்கள் அவங்களுக்கே சொந்தம்னு தீர்ப்பும் வாங்கி ஜெயிக்கவும் செஞ்சாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பகுதி மக்கள் இருண்டு கிடந்த தங்களோட வாழ்க்கையில ஒளியேத்தின குலதெய்வமா மல்லிகாவை பார்க்க ஆரம்பிச்சாங்க. நெடுந்தூரத்துல இருந்து கூட பளியரின மக்கள் மல்லிகாவை தேடி வந்து அவங்களோட பிரச்சனைய சொல்லிட்டு போறாங்க. மல்லிகாவும் அரசு அதிகாரிகள் அலுவலகங்கள்னு அவங்களுக்காக போய் பேசி போராடி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலங்களை வன உரிமை சட்டம் மூலமா வாங்கி தராங்க. தார்பாய் வீடுதான், மண்ணெண்ண விளக்கு தான். வறுமையின் பிடியில சிக்கி இருந்தாலும் தன் இன மக்களுக்காக போராடி அவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டியதை வாங்கி கொடுத்த மல்லிகா பளியர் இன மக்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கே பெருமை. விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.